சமீபமா நான் நிகழ்ச்சிக்கு போறபோது, நெறைய இடங்கள்ல உங்கள மாதிரி நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில விஷயங்கள் கேட்பாங்க. அதுல ஒண்ணு "பங்குனி உத்திர பதிவு எப்பம்மா போடுவீங்க?" அப்படின்னு. இந்த வருஷம் என்கிட்ட நெறைய பேர் கேட்டாங்க. "அம்மா பங்குனி உத்திரம் 48 நாள் விரதம் இருக்கணுமா? வெத்தல விளக்கு முருகனுக்கு போடணுமா? அப்புறம் செம்பருத்தி இலைய வச்சு இந்த செம்பருத்தி விளக்கு, அப்புறம் துவரம் பருப்பு வச்சு அதுக்கு மேல விளக்கு வச்சு முருகனுக்கு வந்து 6 நாள் இந்த பங்குனி உத்திரத்துக்கு போடணும், 15 நாள் போடணும்." இப்படிலாம் சொல்றாங்கம்மா. "இதுல எல்லாம் எத நாங்க கடைப்பிடிக்கிறது?" அப்படின்னு கேட்குறீங்க. நான் எப்போதுமே சொல்றது தான். என் காதுக்கு வந்தது இது மாதிரி 1, 2 விஷயங்கள். இன்னும் என் காதுக்கு வராம, நம்ம பார்க்காம எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. சமீபமா நெறைய கேள்விப்படுறோம். நம்ம குடமிளகால விளக்கு போடுங்க, அதுல போடுங்க, இதுல போடுங்க அப்படின்னு. நான் எப்போதும் சொல்றது தான். நீங்க ஏத்துற ஒரே ஒரு மண் விளக்க ஒழுங்கா ஏத்துனா அதுவே போதும். இதுல போடணுமா, அதுல போடணுமா, விளக்குக்கடியில அது வைக்கணுமா, இது வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முருகனை என்னைக்கு வழிபாடு பண்றீங்களோ, அன்னைக்கு ஷட்கோண தீபம் மட்டும்